ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் நேற்று பண்ண வரலட்சுமி பூஜை தான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். மார்னிங் வந்து எழுந்துட்டு சிம்பிளாக வந்து பூ போட்டுட்டு நார்மலாக விளக்கு மட்டும் போட்டு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சாமி வந்து அழைக்கணும், நம்ம முத நாள் அழைக்கணும். அப்படி இல்லாட்டி அடுத்த நாள் இயர்லி மார்னிங்குள்ளே ஒரு 6 o'clock நம்ம வந்து அழைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு எப்போ வந்து நல்ல நேரமோ 6 o'clock முன்னாடி வந்து நம்ம வந்து அழைக்கணும். அதுக்காக தான் வந்து நான் எல்லாமே வந்து எல்லாம் செட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தாம்பூலத்தட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்தேன். அதாவது இந்த கலசம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம தேங்காயில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இது கலசம் ரெடி பண்ணணும். கலசம் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு தெரியும், நம்ம செம்பில் வந்து ஒரு 5 வகையான இது போடணும். நான் வந்து அரிசி, மஞ்சள், பச்சை கற்பூரம் ப்ளஸ் கிராம்பு, பூ போட்டு கலசம் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ் இதெல்லாமே நான் வந்து எடுத்திருந்தேன் தனியாகவே. அதை வந்து மகாலட்சுமிக்கு வந்து நம்ம முகமெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டேன். நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு 4:30 4:45 5:45 வந்து நம்ம அழைக்கணும். அது நேரத்துக்குள்ளே வந்து நான் நார்மலாக ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டு இந்த பூஜைக்கு வந்து எல்லாத்துக்குமே செட் பண்ணிட்டேன். நான் ஒரு 11 வந்து தாம்பூலம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கொடுக்கறதுக்காக. அப்புறம் 6 o'clock மேலே வந்து நான் பூஜையை வந்து ஆரம்பிச்சிட்டு படையலுக்காக வந்து நான் என்னென்ன பண்ணியிருந்தேன்னா சுண்டல், பொங்கல், அப்புறம் சாதம் வந்து லெமன் ரைஸ், நம்மளுக்கு தயிர் சாதம், ஸ்வீட்டு இது வச்சு பழம் அந்த மாதிரி வச்சு ஒரு புது சேலை மட்டும் வச்சு சாமிக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணியாச்சு. வந்தவங்களுக்கு தாம்பூலத்தட்டு வந்து இந்த மாதிரி வந்து பிளேட்டு, ப்ளவுஸு, வளையல், மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, பூ வச்சு நல்லபடியாக கொடுத்தேன். ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் இந்த வருஷம் நான் வரலட்சுமி நோன்பு பண்ணேன். தேங்க்யூ.